ஒருத்தர் ரோடு ஷோ நடத்தினா போதாது, அடுத்து இன்னொருத்தர் வரப்போகிறாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் அடுத்து மதுரையை நோக்கி வரப்போகிறார். அவர் ரோடு ஷோ நடத்துவார். அங்கேயும் இதே மக்களை மாற்றி விடுவார்கள். அவர்களுக்கு கூலி கொடுத்து அவர்கள் வருவார்கள். கட்சியில் எதுக்கு உறுப்பினர்? அவன் கஷ்டப்பட்டு தொண்டர்லாம் பாவம் சின்ன பையன் மாதிரி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தொண்டர்லாம், கட்சி தொண்டர்லாம். கட்சியில் எதுக்கு தொண்டர்? ஏதோ பார்க்க பரவரசமாக பரபரப்பாக இருப்பாங்க, வராங்க, பணம் கொடுப்பாங்களே, ஓசியில் சோறு போடுவாங்கன்னு வராங்க. அது சாப்பிட்டு ரோட்டில் நிற்பாங்க, பணம் கொடுங்க, அடுத்த வருஷம் அவர் வருவார், மதுரையில் மகாநாடு நடத்துவார். வரிசை அப்படி தானே வரும். இவர் நடத்திட்டாருன்னா அடுத்து இன்னொருத்தர் நடத்துவார். இதே வேலையாக இருப்பாங்க 26 வரைக்கும். மக்கள்லாம் பொறுமையாக காத்துக்குங்க. ரோடு இப்போ பலபலன்னு ஆயிருக்குமே மதுரை. பாருங்கள், யார் வந்தால் நடக்குன்னு பாருங்கள். எத்தனையோ உறுப்பினர் இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கார், சௌராஷ்டிராவில் ஒருத்தர் இருக்கார், இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 2 மந்திரி இருக்காங்க. ரோடு பளபளப்பாச்சா? முதலமைச்சர் வந்தால் தான் பளபளப்பாகுது. பார்த்துக்குங்க. தினசரி வர சொல்லுங்கள் அவரை. மதுரை 2வது மாநகரமாக மாற்றிடுவோம்.